ஹரிஹி ஓம். ஸ்ரீமத் பாகவதம் 10வது ஸ்கந்தம் 12வது அத்தியாயம் பார்க்குறோம். இது அகாசுர மோக்ஷம். இப்போ பகாசுரன் பார்த்தோம் இல்லையா, அடுத்து அகாசுரன். பகாசுரன் யார்? பூதனியினுடைய சகோதரன். அடுத்து அகாசுரன், அவனுடைய சகோதரன். இப்போது காலம்பரை எழுந்தாச்சு குழந்தை. காலம்பரை எழுந்து அந்த கொம்பெல்லாம் ஊதினுண்டு கன்றை மேய்க்கிறதுக்காக எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு கன்றுகளெல்லாம் முன்னாடி நடக்கிறது. இவெல்லாம் வெளியில் கிளம்புறா, கோகுலத்துலேருந்து வெளியில் கிளம்புறா. கொச்சித் வனாஷாய மனோ ததத் பிரஜாத் பிராதவ் சமுத்தாய வயஸ்யவஸ்தபான் பிரபோதயன் ஸ்ருங்கவரவேன சாருணா வினீர்கதோ வத்ச புரஸ்ஸரோ ஹரிஹி. அவெல்லாம் போகிறான். எவ்வளோ குழந்தைகள் போகிறதும் சஹஸ்ரஷः தேனைவ சாகம் பிருதுகாஹ சஹஸ்ரஹ ஸ்னிக்தா சுஷிக்வேத்ர விஷானவேனவஹ ஸ்வான் ஸ்வான் சஹஸ்ரோ பரிசங்கியான்விதான் வத்சான் புரஸ்கிருத்ய வினீர்யயோர்முதா. ஆயிரக்கணக்கான வத்சங்களையும் ஆயிரக்கணக்கான குழந்தைகளையும் கொண்டு எல்லாம் ஸ்வான் ஸ்வான் சஹஸ்ரோ பரிசங்கியான்விதான் எல்லாருமே அசைந்து உரியில் தயிரிஞ்சாலாம் எடுத்துட்டு ஒரு பெரம்பு வச்சுட்டுருக்கா மேய்க்கிறதுக்கு, ஒரு கொம்பு வச்சுட்டுருக்கா ஊதுறதுக்கு. இப்படி எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக கிளம்புறாளாம். அந்த கிளம்பி அப்படியே போயின்னு இருக்கிறச்சே விளையாட்டு வேற விளையாடிகிட்டே தான் போயின்னு இருக்கா. அப்போ அந்த குழந்தைகள் எப்படியெல்லாம் இருக்கா அப்படின்னுட்டு சொல்கிறார். அடுத்தது 4வது ஸ்லோகத்தில் ஃபல பிரவாலஸ்தபக சுமனஸ்பிச்சதாதுபிஹி காச்ச குஞ்சாமணி ஸ்வர்ணபூஷிதாப்யபூஷயன். இப்போ ஸ்வர்ணமணி, சோழி, குந்துமணி, காச்ச, குஞ்சாமணி, குந்துமணி, ஸ்வர்ணம், தங்கம் இதெல்லாம் போட்டு பூஷிதா அவர்கள் பூஷித்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லை, இந்த தாது பொடி இருக்கு இல்லையா, அந்த தாது பொடி, இந்த பழம், கொத்து, இலை, தளிராக இருக்க இலை கொத்து, பூங்கொத்து, மயிலிறகு, மலையிலேருந்து இருக்க தாது பொடி இதெல்லாம் போட்டுட்டு அவள் ட்ரெஸ் பண்ணிக்கிறாள் ரொம்ப அழகாக. அப்போது அதை ஒருத்தருடைய உரிய எடுத்து இன்னொருத்தரை சும்மா விளையாட்டை திருடி வச்சுக்கிறது, அது தெரிஞ்சுனுன்ட்டு அதை எடுத்தவங்கிட்ட திருப்பி இன்னொருத்தன் கொண்டு வந்து கொடுத்துக்கிறது, அந்த மாதிரி ஒருத்தருதும் மாற்றி மாற்றி எடுத்து பண்ணிட்டு வனத்தினுடைய அழகை பார்க்கறதுக்காக கிருஷ்ணன் அப்படியே முன்னாடி போயின்னு இருக்காச்சு. இவர்கள்லாம் பின்னாடி வந்தாலாம். எப்படி வந்தாலாம்? எதி தூரம் கத கிருஷ்ணோ வன சோபேக்ஷனாயதம் அகம் பூர்வம் இது சம்பிரஷ்யரே மிரே. நான் முன்னாடின்னு சொல்லி கிருஷ்ணன் கூட அவனை தொட்டு தொட்டு பார்த்து சந்தோஷப்பட்டு கொண்டு குழந்தைகள் போனா. சிலர் வேணுநாதம் பண்ணுறா, சிலர் கொம்பு ஊதுறா, சிலர் குயில் போல கூஜனம் பண்ணுறா, சிலர்லாம் அந்த தேனை குடிச்சுட்டு ரீங்காரம் பண்ணுமே வண்டு, அதே போல பண்ணுறாளாம். கேச்சித் வேணூன் வாதயந்தோத் மாந்த ஸ்ருங்கானி கேச்சனஹ கேச்சித் பிருங்கைஹி பிரகாயந்தஹ கூஜந்தஹ கோகிலைஹி பரே ரீங்காரம் பண்ணுறா. அப்போது சிலர்லாம் அந்த பறவை பறக்கிறதே அதை தொடர்ந்து போகிறா. சிலர் அங்கே இருக்கிற ஹம்சம், அந்த ஹம்சம் நடக்கிறத பார்த்து தானும் நடந்து பார்க்குறா. சிலர் கொக்கு மாதிரி அப்படியே அசையாமல் நிற்கிறான். பகைருவ விஷந்தஷ்ச விச்யாபி பிராதவந்தோ கச்சன்னஹ சாது சஹம்சகை. ஹம்சத்தை போல இருக்கா, பகா போல் இருக்கா. இந்த குழந்தைகள் மயில் நிருத்தியஞ்ச மயிலை போல நிருத்தியம் பண்ணுறா, ஆடிறா. சிலர் குரங்கு வாழை பிடிச்சுன்னுட்டு மரத்துக்கு மேலே ஏறா. விகர்ஷந்த கீஷபாலான் ஆரோஹந்தஷ்ச தைர் திருமான் மரங்களில் ஏறின்னு இருக்கா. அந்த குரங்கு கூட சேர்ந்துட்டு முகத்தை காட்டிண்டு அதுக்கு அழகு காட்டிண்டு கிளை தாவின்ட்டு விளையாடின்னு இருக்கா. சிலர் அந்த அருவியில் குளிக்கிறா, தவளையோட குதித்து நீந்துறா. சிலர் தன்னுடைய நிலையை நிழலை பார்த்தே சிரிக்கிறா. சிலர் தான் சப்தம் பண்ணால் அது பிரதிஸ்வனான்னு சப்தஷ திருப்பி வரும் இல்லையா, எதிரொலிக்கும் இல்லையா, அந்த எதிரொலியை பார்த்து அவள் என்ன இது இப்படி சத்தம் பண்ணுறதே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா. ஒரு கிருஷ்ணன்கிறவர் எப்படின்னா பிரம்ம சுக அனுபவம். அந்த கிருஷ்ணன் கூட இருக்கிறச்சே எல்லாமுமாக கிருஷ்ணனாக எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான்றது தான் இப்போ சொல்ல வர. ஆக்சுவலாக இங்கே இத்தம் சதாம் பிரம்ம சுகானுபூத்ய தாஸ்யம் கதானாம் பரதைவதேன மாயாஸ்ரிதானாம் நரதாரகேன
சாகம் விஜஹ்ரோ கிருத புண்ணிய புஞ்சாக. கிருஷ்ணன் கூட நிறைய புண்ணியம், கிருத புண்ணிய புஞ்சாக, புண்ணியம் பண்ண அந்த கோப சிறுவர்கள் விளையாடினார்கள். இந்த கிருஷ்ணனுடைய பாத தூளி கிடைக்கிறதுக்காக ஜன்ம ஜன்மாந்தரம் தபசு பண்ணிட்டு இருக்காளோ முனிப்புங்கவர்கள். அப்படிப்பட்டவர் எதிர்க்கே விளையாடின்னு இருக்காருன்னா எப்படி இருக்கும் இல்லையா? ஆயர்பாடியில் இருக்கவாளோட பாக்கியம் இல்லையா கோகுலவாசிகளுக்கு. யாரு சாட்சாத் தேவர் தேவதைகளே அங்கே கோகுலவாசிகளாக வந்திருக்காருன்னு தானே பார்த்தோம் நம்ம. அப்போ யத் பாத பாம்சோர் பகுஜன்ம கிருச்ரதோ த்ரிதாத்மபேர்யோகிபிரப்யலவ்யஹ சயேவ யத்ருக் விஷயஸ்வயம் சிதஹ கிம் வன்யதே திஷ்டமதோ விரஜௌகசாம். அதெல்லாம் அந்த விரஜபூமியில் இருக்கவாளுடைய அந்த புண்ணியத்தை சொல்லி மாளாதுங்கிறார். அவ்வளோ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கா அவெல்லாம். அகாசுரன் வரான், இதை பார்க்குறான், அந்த விளையாடின்னு இருக்க அவனுக்கு கோபமாக வருது. இன்னைக்கு எப்படியா நான் இவனை அழிக்கணும்னு அவன் நினச்சிட்டு இருக்கான். இந்த அகாசுரனை பார்த்து தேவர்களே பயந்து இருக்கின்றார்கள். இவனுக்கு எப்போ அழிவு வரும்னு பிரதீட்சணம் பண்ணிட்டு இருக்கா. அப்போ இந்த பகன் யாரு? பூதனைக்கும் பகாசுரனுக்கும் தம்பி கம்சன் அனுப்பிச்சிருக்கான். இவன் உடனே கிருஷ்ணனை பார்த்து மனசில் நினச்சிக்கிறான், இவன் தானே என்னுடைய சகோதரனை எல்லாம் அழித்தவன். இவனை பாரு, நான் பலராமனோட சேர்த்தே கொல்ல போறேன். சபலம் மனிஷியே துவயோர் மமைனம் சபலம் மனிஷியே, பலராமனோடு சேர்ந்து கொள்வேன் என்று அவன் நினைத்து கொண்டிருக்கின்றான். இப்போ நான் என்ன பண்ண போறேன்? இவனை கொன்றுதான் நான் என் மனதில் சமாதானம் கொள்வேன். என்னுடைய நஷ்டமானவர்களுக்கு நான் வெள்ளும் நீரும் இறைப்பேன்லாம் சொல்லி அவன் இப்படி பார்த்துட்டு இருக்கான். அப்போ ஒரு யோஜன தூரம் நீளமுள்ள பெரிய மலை மாதிரி பெரிய பாம்போட ரூபத்துல வரானாம். மலைப்பாம்பு. அகாசுரன் பாம்பின் வடியில குகை மாதிரி வாயை பழந்து விரிச்சு வச்சுட்டு இருக்கானாம். அப்படியே விழுங்கிறதுக்காக வழியில் அப்படி படுத்துட்டு இருக்கான். வாயை பானும் திறந்துட்டு படுத்துட்டு இருக்கானாம். அந்த பாம்பினுடைய கீழுதோடு பூமியை தொடர்தான். தராதரோஷ்டோ ஜலதோத்தரோஷ்டோ. மேலுதோட என்ன பண்றதான்? மேகத்தை தொடர்தான். குகை மாதிரி பெரிய வாயாம், அதுல நீண்ட நாக்கு, அதுலேருந்து பயங்கரமான மூச்சு காத்து, காட்டு தீ மாதிரி மூச்சு காத்து அப்படியே அந்த வழியில படுத்துட்டு இருக்கான். துவாந்தராஸ்யோ விததாத் வஜிஹ்வ பருஷா நிலஸ்வாத வேக்ஷனோஷ்ணஹ திருஷ்டுவா தம் தாத்ருஷம் சர்வே மத்வா பிருந்தாவனஸ்ரீயம் வியாஜாத் கரதுண்டனே ஹுத் பிரேக்ஷந்தே ஸ்மலீலேயா. எல்லாம் பார்க்குறான். இது என்ன? இது குழந்தைகளுக்கு தோடுறது. திருஷ்டுவா அதை பார்த்த உடனே இது என்ன ஒரு மாயையா இருக்கு, மலைப்பாம்போட வாயா இது, இல்லை பிருந்தாவனத்தில் இப்படியெல்லாம் இருக்குமா அப்படின்னு கற்பனை பண்ணுறாளாம். இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறா. மித்ராணி வேற மித்திரர்களை கூப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு சொல்கிறா, சத்வகூடம் புரசு இந்த முன்னாடி நிற்கிறது இது என்னது? இது உசுர் இருக்கா இல்லையா? அஸ்மத் சங்கரசன வியாலதுண்டாயதே நாவா, இந்த மலைப்பாம்பு முகம் மாதிரி இல்லை அப்படின்னு கேட்கறச்சு இன்னொருத்தன் சொல்கிறான், ஆமாம்மா அந்த சூரிய கண்ணம் படுறதுனால செவந்த மேகம் மாதிரி மேலதோடு இருக்கு, செவந்த பூமி மாதிரி கீழுதோடு இருக்குன்னா. இன்னொருத்தன் சொல்கிறான், என்ன இடப்பக்கம் வலப்பக்கம் பார்த்தா மலை குகைகள் இருக்கு, இது என்ன மலை முகடே அதனுடைய தெத்திப்பல் மாதிரி இருக்கே, பாருங்கோ அப்படிங்கிறான். பசித்த. அப்போ இன்னொருத்தன் சொல்கிறான், இது என்ன பெரிய நாக்கு மாதிரி இருக்கே, ஆஸ்திருதாயம் மார்கோயம் ரசனாம், ரசனன்னா நாக்கு, பிரதிகர்ஜத்தி இருளா இருக்கே, மலைமுகுடும் கடையில இந்த மாதிரி இருள் போல இருக்கே, இந்த வாய்க்குள்ளேயும் இருட்டு தெரியாது. உடனே இன்னொருத்தன் சொல்றான், ஒரு பேய் காத்து ஒன்று வீசுறது, காட்டு தீ மாதிரி, இந்த பாம்பு மூச்சு விடுறது போல் இருக்கு, அது ஒரு மாதிரி ஸ்மெல்லு வரத்தே, துர்கந்தம் வரத்தே, இது ஏதோ சாப்பிட்டு இருக்கு, அதனுடைய நாற்றமா. அப்போ இன்னொருத்தன் சொல்றான், இது உள்ள போயிட்டோம்னு வச்சுக்கோங்க நம்மளையும் முழுங்கிடும் இது, பகாசுரம் மாதிரி. ஆனா அவனும் அழிஞ்சிடுவான் கிருஷ்ணனால. கிருஷ்ணனுடைய அழகான அந்த திருமுக மண்டலத்தை பார்த்துட்டே சிரிச்சு பேசிட்டு கையில தாளமெல்லாம் போட்டுண்டு அந்த அகாசுரனோட வாய் உள்ள நுழைஞ்சிட்டான் இந்த குழந்தைகளெல்லாம். அப்போ குழந்தைகள் இப்படி போறாளே, அது அது மோசமான பாம்பாச்சே, இது என்னத்துக்கு, இது பொய்யான தோற்றத்தோட இருக்கு, இது ஒரு ராட்சசனாச்சே, தெரியாம போறாளே, மிருஷாயத்தே இவர்கள் உயிர் இழந்து விடுவார்களே என்று பகவான் நினைச்சுட்டாராம். அதுக்குள்ள இந்த குழந்தைகள் கன்றுகளோட உள்ள நுழைஞ்சுடுத்து. கிருஷ்ணனும் உள்ள வரணுங்கிறதுக்காக வாயை முடிக்கவே இல்லையா. பிரதீட்சமானேன பகாரிவேஷனம் அத
ஸ்வகாந்த ஸ்மரணேன ரக்ஷசா. கிருஷ்ணன் வரட்டும் கிருஷ்ணன் வரட்டும்னு பார்த்துட்டு இருக்கான். குழந்தைகள்லாம் வந்துடுத்தோன்னு அப்போது கிருஷ்ணனுக்கு கருணை பொங்கெடுத்தான். அச்சோ பாவம் அந்த குழந்தைகள்லாம் உள்ளே போயிடுதே அப்படின்னு சொல்லிவிட்டு இவனை உசுரோட விட்டு வச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்குனால அவரும் அந்த வாயுள்ள நுழைஞ்சார். ஞாதாத்மா விஷதுண்டம் அசேஷ திருக்கு ஹரிஹி இதெல்லாம் பார்த்து வாயுள்ள நுழைஞ்சாராம். அப்போது தேவர்கள்லாம் ஹாஹாகாரம் பண்ணாலாம். ராட்சசர்களுக்கெல்லாம் சந்தோஷமாயிடுத்து, தேவர்களுக்கெல்லாம் பயம் வந்து கொடுத்தான். ததா கனச்சத தேவா பயாத்தாயேதி சுக்ருஷு ஜஹுஷயே ச கம்சாத்யாக கௌனபாஸ்வகவாந்தவாக. யாரோட பாந்தவன்? கம்சனோட பாந்தவனான ராட்சசர்கள்லாம் சந்தோஷப்படுறான். இரு இப்போ அழிச்சுடுவான் இந்த அகாசுரன், சும்மாவான் அவன் வந்து அழிச்சுடுவான் கிருஷ்ணன்னு சொல்றா. இந்த ஆஹாகாரம் கேட்கிறாராம் பகவான். தஸ்ருத்வா பகவான் கிருஷ்ணஸ்வைய சார்பவத்சகம் சூர்ணி சிகிர்ஷோராத்மானம் தரசாவவிருத்தே கலே. அந்த அந்த தொண்டை பகுதி கலம் இருக்கு இல்லையா, கழுத்து பகுதி, வாயை பெருசா பொழுந்துன்னு இருக்கு. அது உள்ள குழந்தைகளும் கஞ்சுகளும் நுழைஞ்சாச்சு, கிருஷ்ணன் நுழைஞ்சாச்சு. அந்த ஒரு நொடியில் அந்த கலத்தில் பெருசாக வளர்ந்தாராம் பகவான். அந்த சுவாச குழாய் அடைபட்டு கண்ணுகள் பிதிங்கொடுத்து அந்த உடல் அப்படியே மூச்சு காற்று அப்படியே மண்டையை பழந்து கொண்டு வெளியே எடுத்தோ. பிராணன் முழுசா வெளியே போயிடுத்தோ. தேனை வசர்வேஷு பகீர்கதேஷோ பிராணேஷு வத்சான் சுஹൃத பரேதான் திருஷ்டா ஸ்வயோத்தாபிய ததன்வித புனः வக்ரான் முகுந்தோ பகவான் விநீரியோ. பிராணன் முழுசா போயிடுத்து. குழந்தைகள் வச்சங்கம் கன்று, அதாவது சகாக்கள் வச்சம் கன்றுகள் எல்லாத்தையும் தன்னுடைய கண்களினாலேயே அமுத பார்வையினால உயிரை திருப்பி பிழைக்க செய்து உயிரை கொடுத்து பகவானும் அவர்களுமாக வெளியே வந்தனர். அப்போ அந்த பாம்புலேருந்து பெரிய ஒரு ஒளி கிளம்பித்தான். ஜோதிகி ஸ்வதாம்னா ஜொலைய திசோதசக, பேரொளியா இருந்துதான். பகவான் அப்படி வெளியில வரதுக்காக நின்றுருக்கு. வந்த உடனே அந்த பேரொளி தேவரெல்லாம் பார்த்திருக்கும் பொழுதே பகவானோட அந்த திருமேனியில கலந்துடுத்தான். அது அவர் சொல்றார் ரொம்ப அழகா. அப்போ அகாசுரன் வந்து இப்பொழுது அவன் அழிக்கப்பட்டு விட்டான்ங்கும்போது அவர்களை தேவர்களுக்கெல்லாம் புஷ்பவிருஷ்டி பண்ணி அப்சரசுகள் நர்த்தனமாடுறா. புஷ்பைகி சுரா அப்சரஸ்ச நர்த்தனைகி, கந்தர்கள் பாடுறா, வித்யாதர்கள் வாத்தியங்கள் வாசிக்கிறா, அந்தனர்கள் சுதி பண்றா, பார்ஷதகணங்கள் ஜெயகோஷம் ஜெய ஜெய ஹரே ஜெய ஜெயான்னு சந்தோஷமா இருக்கா. அப்படி ஸ்துதியும் வாத்தியம் ஒலியும் மங்களமான பாட்டுக்களும் ஜெயகோஷமும் எல்லாம் அப்படி உயர கிளம்புறதான். அப்போ கிருஷ்ணனுடைய பெருமையை பார்த்து பிரம்மதேவர் வியந்து விட்டார். அந்த மலைப்பாம்பு இருக்கே, அதனுடைய தோல் எல்லாம் சுஷ்கமாயிடுது. ராஜன் நாஜகரம் சர்ம சுஷ்கம் பிருந்தாவனே அத்புதம். பிருந்தாவனத்துல இது அற்புதமா இருக்கு. அது குழந்தைகளுக்கு ஒரு குகை மாதிரி விளையாடுறதுக்கு. பகுதிதம் பபுவ கிரீடா கக்ரவம். அப்போ பகவான் வந்து 5வது வயசுல அகாசுரனை வதைத்தார், முக்தி அளித்தார். 6வது வயசுல அந்த கோகுலத்துல இருக்க வாழ்ட்டெல்லாம் இதை பற்றி சொல்லின்றார் அப்படிங்கிறார். அதாவது கிருஷ்ணன் வந்து காரணகாரிய ரூபமா இருக்க இந்த உலகத்துல அவரே சிருஷ்டி செய்து இல்லையா, அவரே ஸ்திதி செய்து அவரே சம்ஹாரம் செய்பவராக இருக்கின்றார். அவரே முக்தியும் கொடுக்கின்றார். சாரூபிய முக்தி, 2 கலத்தல் இல்லையா. சாரூபியம் என்ன, பகவானை போல திருமேனிய ததுத்துவம் ஆசியாக ஆறதுதான் சாரூபியம் இல்லையா. நம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம். அப்போ பகவானுடைய அழகான திருமேனியை ஒரு தடவையான மனசுல பதிச்சு அந்த நினைப்போடையே இருந்தன்னா அந்த சாலோக்கியம் நமக்கு முக்தியை தரும். பகவானுடைய ரூபம் எப்படிப்பட்டது? ஆத்மானந்த ரூபம். அப்போ மாயையெல்லாம் அவரை நெருங்காதது இல்லையா. அப்போ அவருடைய அகாசுரனின் உடல்ல நுழைந்தார்னா அவனுக்கு முக்தி உண்மைதானே இல்லையா, முக்தி கட்டும் இல்லையா. அப்ப சூதர் சொல்றார், ஸ்ரீகிருஷ்ணனால இப்போ பரீட்சித்து கேட்டுட்டு இருக்கான் இல்லையா, அவன் இது ரொம்ப ஆச்சரியமான இந்த விற்த்தாந்தத்தெல்லாம் கேட்டுட்டு அவர் சொல்றார் சுகர் கிட்ட, அந்த கதையை சொல்லுங்க, இன்னும் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறார். அப்போ பரீட்சித்து ராஜர் சொல்றார்
5 வயசான பால்யத்தில் நடந்ததை 6வது வயசில் சொன்னேன்னு சொன்னீங்களே, அது எப்படி? இதுதான் நல்ல ஒரு ஸ்டூடெண்ட்டோட லட்சணம். 5வது வயசில் ஒரு விஷயம் நடந்தது, அது 6வது வயசில் சொல்கிறான்னா 1 வருட காலம் எப்படி இல்லையா? இது பெரிய மாயையாக இருக்கே, ஹரியினுடைய மாயையாக இருக்கே. இது எனக்கு விளக்கமாக சொல்லுங்கோ. எங்களுக்கு ரொம்ப பாக்கியம், சத்திர பந்தவக உங்களை மாதிரி நாங்கள் சத்திரியர்களாக இருக்கோம். உங்களை மாதிரி ஒரு குரு கிட்டேருந்து இந்த அழகான கதையை கேட்குறோமே, இந்த அமுதத்தை பருகிறோமே. ரொம்ப அழகான ஸ்லோகம், 43வது ஸ்லோகம். வயம் தன்யதமா லோகே குரோபி சத்திரபந்தவக யத் பிபாமோ முகுஸ்வத்த புண்ணியம் கிருஷ்ண கதாமிருதம். கிருஷ்ண கதாமிருதத்தை நாங்கள் பருகின்றிருக்கோமே அப்படின்னு அவர் கேட்க, சூத்திர சொல்கிறார் இங்கே, இத்தம் ஸ்ம பிருஷ்ட சதோ பாதராயணி தத்ஸ்மாரிதானந்த ஹிருதாகிலேந்திரிய கிருச்சாத் புனர்லப்த பகிர்துஷை சனைः பிரத்யாகதம் பாகவதோத்தமோத்தம. பாகவதோத்தமனே, இப்போ பரீட்சித் இப்படி கேட்குறார். யார் பாகவதோத்தமன்? பாகவதோத்தமனாக சௌனகர் இங்கே சொல்கிறார். பாகவதோத்தமனான பரீட்சித்து கேள்வி கேட்டார் என்பதை சொல்ல, இவரும் பாகவதோத்தமனாக இருக்கார் இல்லையா? அப்போது ஸ்ரீசுக்கர் அப்படியே சிறிது நேரம் தியானம் செய்துவிட்டு பரீட்சித்து நடத்துல சொல்கிறார். அதோட 44வது ஸ்லோகத்தோட இந்த அருமையான 10வது ஸ்கந்தம் 12வது அத்தியாயம் முற்று பெறுகின்றது. ஸ்ரீஹரே நமஹ, ஸ்ரீஹரே நமஹ, ஸ்ரீஹரே நமஹ. अथ 12. रागमाबीरी अगासुरमोक्षम्. श्रीशुक उवाच क्वचित्वनाशाय मनोदतत्व्रजात् प्रातः समुत्थाय वयस्य वत्सपान् प्रबोधयन् शृङ्गरवेण चारुणा विनिर्गतो वत्सपुरःसरो हरिः तेनैव साकं पृथुका सहस्रशः स्निग्धाः शुशिक्वेत्र विषाणवेनवः स्वान् स्वान् सहस्रोपरि सङ्ख्ययान्वितान् वत्सान् पुरस्कृत्य विनिर्ययुर्मुदा कृष्णवत्सैरसङ्ख्यातैर्यूतीकृत्य स्ववत्सकान् चारयन्दोर्भ लीलाभिः विजहृस्तत्र तत्र फलप्रवालस्तभग सुमनः पिच्छधातुभिः काच कुञ्जामणि स्वर्णभूषिता अप्यभूषयन् मुष्यन्तोऽन्योन्यशिक्यादीन् ज्ञाता नाराच्च चिक्षिपुः तत्रत्याश्च पुनर्दूरात् आहसन्तश्च पुनर्ददुः यदि दूरं गतः कृष्णो वनशोभिक्षिणायतम् अहं पूर्वम् इति संस्पृश्य नेमिरे केचित् वेणून्वादयन्तो ध्वान्तशृङ्गाणि केचन केचित् भृङ्गैः प्रगायन्तः कूचन्तः कोकिलैः परे विच्छायाभिप्रजावन्तो गच्छन्तः साधु हंसकैः बकैरुपविशन्तश्च नृत्यन्तश्च कलापिभिः विकर्षन्तः कीशपालान् आरोहन्तश्च तैर्द्रुमान् विकुर्वन्तश्च तैः साकं प्लवन्तश्च पलाशिषु साकं बेकैर्विलङ्घन्तः सरित्प्रश्रवल् सम्प्लुताः विहसन्तः प्रतिच्छायाः शपन्तश्च प्रतिस्वनान् इत्थं सतां ब्रह्मसुखानुभूत्या दास्यं गतानां परदैवतेन मायाश्रितानां नरधारकेन साकं विजगृह कृतपुण्यपुञ्जाः यत्पादपांशुर् बहुजन्मकृच्छ्रतो धृतात्मभिर्योगिभिरभ्यलभ्यः स एव यदृग्विषयः स्वयं स्थितः किं वर्ण्यते तिष्ठमतो व्रजौकसाम् अतागनामाभ्यपतन्महासुरः तेषां सुखग्रीडनवीक्षणाक्षमः नित्यं यतन्तर्निजजीवितेप्सुभिः पीतामृतैरप्यमरैः प्रतीक्ष्यते दृष्ट्वार्भगान् कृष्णमुखानगासुरः कंसानुशिष्टः स भगीभक्कानुजः अयं तु मे सोदरनाशकृत्ययोः द्वयोर्ममैनं
स बलं हनिष्येम् एते यदा मत्सुहृतोऽस्ति लापः कृतास्तथा नष्टसमाव्रजौकसः प्राणे गते वर्ष्मसु कानुचिन्ता प्रजासवः प्राणवृतो हि एते इति विवस्याजकरं बृहत्वपुः स योजनायाममखत्रिपीवरं धृत्वाद्भुतं व्यात्तगुहाननं तदा पतिविषेद ग्रसनाशया कलह धरातरोष्टो जलदोत्तरोष्टो दर्याननान्तो गिरिशृङ्गदंष्ट्रः द्वान्तान्तरास्यो विददात्वजिह्वः परुषानिलश्वासतु अवेक्षणोष्णः दृष्ट्वा तं तादृशं सर्वे मत्वा बृन्दावनश्रियं व्यात्ता जगरतुण्डेन ह्युत्प्रेक्षन्ते स्म लीलया अहोमित्राणि गदत सत्त्वकूटं पुरस्थितम् अस्मत्सङ्गरसनव्यात्त व्यालतुण्डायते न वा सत्यं मर्क करारक्तम् उत्तराहनुवद्गनम् अधराहनुवत् रोदः तत्प्रतिच्छाययारुणं प्रतिस्पर्धेते सृग्गिभ्यां सव्यासव्येन गोदरे तुङ्गशृङ्गालयोऽप्येताः तत्तंष्ट्राभिश्च पश्यत आश्रुतायममार्गोऽयं रसनां प्रतिगर्जति येषामन्तर्गतं द्वान्तम् एतद्यभ्यन्तराननं तावोष्णकरवातोऽयं श्वासवत् पादि पश्यत श्वासवद्भाति पश्यत तद्दग्धसद्वदुर्गन्धोऽपि अन्तरामिषगन्धवत् अस्मान् किमत्र ग्रसितानि विष्टान् अयं तथा चेत् भगवत् विनङ्क्ष्यति क्षणादनेनेति भगार्युषण्मुखं वीक्षोत्तसन्तः करताटनैर्ययुः इत्थं मितोदत्यमतज्ञभाषितं श्रुत्वा विचिन्त्येत्य मृषायते रक्षो विदित्वा किल भूतहृत्स्थितः स्वानां निरोद्धुं भगवान् मनोदधे तावत् प्रविष्टात्वसुरोदरान्तरं परं न कीर्णाः शिशवत्साः प्रदीक्षमानेन बकारिवेशनं हतस्वकान्तस्मरणेन रक्षसां तान् वीक्ष्य कृष्णः सकला भयप्रदो ह्यनन्ननाथान् स्वकरादवच्युतान् दीनांश्च मृत्योर्जठराग्निकासान् घृणार्दितो दिष्टकृतेन विस्मितः कृत्यं किमत्रास्य कलस्य जीवनं न वा अमीषां च सतां हिंसनं द्वयं कथं स्यादिति चं विचिन्त्यत ज्ञात्वा विशद्दुण्डम् अशेषदृग्हरिः तदा गणच्छता देवा भयाताहेतिश्चुक्रुषुः जगृषुर्ये च कंसात्याः कौणपास्वगबान्धवाः तच्छ्रुत्वा भगवान् कृष्णस्तु अव्ययः सार्भवत्सकं चूर्णी चिकीर्षोर् आत्मानं तरसा ववृधे कले ततोतिकायस्य निरुद्धमार्गिणो ह्युत्कीर्णदृष्टेर्भ्रमदस्फितस्ततः पूर्णोऽन्तरङ्गे पवनो निरुद्धो मूर्धन् विनिष्पाट्य विनिर्गतो बहिः तेनैव सर्वेषु बहिर्गतेषु प्राणेषु वत्सान् सुहृदः परेतान् दृष्ट्या स्वयोत्ताप्य तदन्विदः पुनः वक्त्रान् मुकुन्दो भगवान् विनिर्ययौ पीनाहि भोगोत्थितम् अद्भुतं महत् ज्योतिस्वधाम्ना जलयद्दिशो दश प्रतीक्ष्य केवस्थितमीश निर्गमं विवेश तस्मिन् मिषतां दिवौकसाम् ततोऽधिहृष्टाः स्वकृतो कृतार्हणं पुष्पैः सुर अप्सरश्च नर्तनैः गीतैः सुखवाद्यधराश्च वाद्यकैः स्वस्तवैश्च विप्रा जयनि स्वनैर्गणाः
तदद्भुतस्तोत्र सुवाद्यगीतिका जयादिनैकोत्सवमङ्गलस्वनान् श्रुत्वा सधाम्नोऽन्त्यज आगतोचिरात् दृष्ट्वा महिषस्य जगाम विस्मयम् राजन्नाजकरं चर्म शुष्कं बृन्दावनेद्भुतं व्रजौकसां बहुतितं बभूवा क्रीडकह्वरम् एतत् कौमारजं कर्म हरेरात्मा हि मोक्षणं मृत्योः पौगण्डके बाला दृष्टोचुर्विस्मिता व्रजे नैतद्विचित्रं मनुजार्भमायिनः परावराणां परमस्य वेदसः अघोऽपि यस्पर्शनदौतपादकः प्रापात्म साम्यं तसतां सुदुर्लभं सकृद्यतङ्गप्रतिमान्तराहिता मनोमयी भागवतीं दतो गतिं स एव नित्यात्मसुखानुभूत्यभिः वितस्तमायोऽन्तर्गतो हि किं पुनः सूत उवाच इत्थं द्विजायादवदेव दत्तः श्रुत्वा स्वरादुश्चरितं विचित्रं पप्रच्छ भूयोऽपि तदेव पुण्यं वय्यासखिं यन्न गृहीतचेताः राजोवाच ब्रह्मन् कालान्तरकृतं तत्कालीनं कथं भवेत् यत्कौमारे हरिकृतं जगुः पौगण्डबेकेर्भगः तद्ब्रूहि मे महायोगिन् परं कौतूहलं गुरो नूनम् एतत् हरेरेव माया भवति नान्यथा वयं धन्यतमालोके गुरोऽपि क्षत्रबन्धवः यत् पिबामो मुहुस्त्वत्तः पुण्यं कृष्णकथामृतम् सूत उवाच इत्थं स्वपृष्टः स तु बादरायणिः तस्मारिदानन्दहृताखिलेन्द्रियः कृच्छ्रात् पुनर्लब्ध बहिर्दृशिशनैः प्रत्याहतं भागवतोत्तमोत्तम श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरुनाथ महाराज की जय। ஓம் ஸ்ரீமத் பாகவதம் 10வது ஸ்கந்தம் 13வது அத்தியாயம் பார்க்கின்றோம். அதில் ஸ்ரீ சுகவாச்சன்னு சுகர் என்ன ஆரம்பிக்கிறார். ரொம்ப அழகாக கேட்டார் இல்லையா பரீட்சித்து, பகவானுடைய கதாரசமிருதத்தை பருக வேண்டும் என்று கேட்டார். அதில் ஒரு டவுட்டும் கேட்டார். அவருக்கா எப்படி அது ஒரு வருடம் கழித்துன்னு சொன்னீங்களே, 5 வயதில் நடந்தது 6 வயதில் சொன்னார் என்று சொன்னீர்களே, என்ன ஆயிற்றுன்னு. அப்போ சுகர் சொல்கிறார், சாது ரொம்ப சந்தோஷம், பிருஷ்டம் மகாபாக தொயா பாகவதோத்தமா, நீ பாகவதோத்தமனாக இருக்கின்றாய், நன்றாக கேட்கின்றாய், நன்றாக பகவானுடைய கதைகளை சுண்ணன்னபி கதாம் முகுகு, கேட்டு கேட்டு அதை புரிந்து கொள்கின்றாயே. சதாமயம் சாரபிரதாம் நிசர்கோ யதர்த்தவானி ஸ்ருதிசேதசாமபே பிரதீக்ஷணம் நவ்யவதஸ்ச அச்சுதஸ்ய யத் ஸ்ரீயா விட்டானாமிவ சாது வார்த்தா. பகவானுடைய லீலா கதாரசாமிரத்திலே தான் ஒரு சாதுவினுடைய ஒரு பகவானை நினைத்து கொண்டிருக்கின்ற பாகவதனுடைய வாயு காது ஹிருதயம் எல்லாம் இதையே நினச்சிட்டு இருக்கோம், கேட்டுன்னு இருக்கோம், அதையே ஸ்மரணை பண்ணிட்டு இருக்கோம். பகவானுடைய லீலா வினோதங்கள் என்ன பண்ணும், அச்சுதனுடையது பிரதிஷணம் புதுசு புதுசாக அவளுக்கு நவநவமாக இருக்கும் அந்த உணர்வுகள். அப்போது அவர்கள், அதாவது ஒரு பெண் எப்படி பெண்களை சுற்றி கொண்டிருக்கின்ற ஆண் எப்படி அதையே நினைத்து கொண்டிருப்பானோ அதே போல், அதாவது ஒரு ஈர்க்கின்ற விஷயம் இது. அதான் இங்கே சொல்ல வர. சுணு, நல்லா கவனமாக கழுப்பா, இது குஹ்யம் ராஜன்னு, அப்பி குஹ்யம், குஹ்யம் அப்பி ரகசியமானாலும் பதாமித்தே, உனக்காக நான் சொல்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, எப்பொழுதுமே ஒரு சிஷ்யனுக்கு, அன்பான சிஷ்யன்னா என்ன பண்ணுவான், ப்ரூயோ ஸ்னிக்தஸ்ய சிஷ்யச, சிஷ்யன்னு சொல்லிக்கலாம், ஸ்னிக்தஸ்ய சிஷ்யன், ரொம்ப அன்பான சிஷ்யனுக்கு என்ன பண்ணுவார் குரு, குஹ்யம் அப்யுத ரகசியமானாலும் ப்ரோயோ, குரு சொல்லுவார். அகாசுரனுடைய வாயிலிருந்து கன்றுகளை சிறுவர்களாக மீட்டுட்டார் கிருஷ்ண பகவான். அப்படியே யமுனை ஆற்றின் மணல் தட்டுக்கு வந்தாயிற்று. அப்போது சொல்கிறார், இங்கே ரொம்ப
நல்ல வாத்தாவரணம் இருக்கே, ரொம்ப பரிசுத்தமாக இருக்குது இந்த மணலெல்லாம், நம்ம இங்கேயே விளையாடலாமே அப்படின்னு சொல்லி குழந்தைகள்கிட்ட சொல்கிறார். ரொம்ப அழகாக நல்ல தாமரைகள் மலர்ந்த அந்த வாசனைனால தேனீக்கள்லாம் வந்து ரிங்காராடுறது. அது ஒன்றுடைய பிரதிபலிப்பாக மரங்களில் இருக்கிற பறவைகள்லாம் கூஜனம் பண்ணுறது. இப்போதோ நண்பகலும் ஆயிடுத்து, பசிக்கிறது வேற, நம்ம இங்கே சாப்பிட்டுடலாமே, இந்த ஆற்றினோட நீர் இருக்குது, கன்றுகளுக்கும் நமக்கும் அதுவே போருமே, அதுகள் அப்படியே நீரை பறிக்கட்டும், அங்கே மேய்ஞ்சுட்டு இருக்கட்டும், புல்லில் மேய்ஞ்சுட்டு இருக்கட்டும் அப்படிங்கும்போது குழந்தைகள்லாம் சரி கிருஷ்ணா அப்படியே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கன்றுகளை எல்லாம் நீர் பருக வச்சுட்டு மேய்ச்சல் தரையில் மேய விட்டுட்டா. இவாளெல்லாம் ஊறி கொண்டு வந்திருக்காளோ இல்லையா, அந்த பாண்டத்தெல்லாம் எடுத்து அவிழ்த்து பகவானோட சேர்ந்து எல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கிறா. எப்படி உட்காந்துட்டு இருந்தாலும் வட்டமாக உட்காந்துட்டு இருந்தாலும். நம்ம சொன்னோம் ஆயிரக்கணக்கான கோபர் சிறுவர்கள் எல்லாம் வா தன்னுடைய உரியை எடுத்துன்னு வந்திருக்கா, வேணும் ஒரு கொம்பு எடுத்துன்னு வந்திருக்கா இல்லையா, வட்டமாக உட்காந்துட்டு இருந்தாலும் அதை பார்க்கறதுக்கு எப்படி தெரியுமா இருக்கு, அம்போருக கர்ணிகாயாக 1000 இதழுள்ள தாமரைக்கு நடுவில் கிருஷ்ணன் அழகாக உட்காந்துட்டுருக்கான். அவனை சுற்றி இந்த குழந்தைகள் உட்காந்துட்டுருக்கான். கிருஷ்ணஸ்ய விஸ்வ புருராஜி மண்டலேர் அபியானனா புல்லத்ருஷோ விரஜார்பகா சஹோபவிஷ்டா விபினே விரேஜோ சதாயதாம்போருஹ கர்ணிகாயாக. அவ்வளவு அழகாக இருக்கு, உட்காந்துட்டுருக்கா. எல்லாம் வாவா அந்த இலை தளிர் துளிர்ந்து வர்றது, மரப்பட்டை காய் கல் என்னென்னலாம் இருக்குது, அதெல்லாம் ஒரு பாத்திரம் மாதிரி தொக்பி அது மரப்பட்டை அதெல்லாம் வச்சுன்னுட்டு அவள் உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தா. ரொம்ப நல்லா இருக்குது, என்னோடது நான் கொண்டு வந்தது நல்லா இருக்குது, அவன் கொண்டு வந்தது நல்லா இருக்குது, ஒருத்தொத்தக்கா பேசிக்கிறா. சர்வே மிதோ தர்ஷயந்த ஸ்வஸ்வபாவ போஜி ருச்சி போஜி ருச்சி சொல்லின்னு இருக்கா. எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டு கிருஷ்ணனும் சேர்ந்து சாப்பிட்றானா. அப்போது எல்லாரும் பார்த்துட்டுருக்கா, மேலேந்து விண்ணவர்கள்லாம் பார்த்துட்டுருக்கா. விப்ரத் வேணும் ஜடரபடையோ ஸ்ருங்கவேத்ரே ச கக்ஷே வாமே பானோ மஸ்ருணகவலம் தத்பலாங்கியங்குலீஷு. கிருஷ்ணன் என்ன பண்ணுறான், இந்த ஹவிஸை ஏற்றுக்கிற கிருஷ்ணன் இருக்கானே, புருஷ சூக்த நாயகன் இருக்கானே, அவனோட இடுப்பில் புல்லாங்கல்ல வச்சுட்டுருக்கான். வாமே பானோ இடது கக்கத்தில் கூது கொம்பலையும் வச்சுருக்கான். இடது கையில் இருக்கே அதில் தைசாத்தை வச்சுட்டுருக்கானாம். அதனோட இடுக்குலாம் ஊறுகாயை வச்சுட்டுருக்கானாம். அதை வச்சுட்டு சாப்பிட்டுருக்கா. திஷ்டன் மத்தியே ஸ்வபரி சுஹுர்தோ ஆசையன் நர்மபிஹி ஸ்வைஹி ஆசையன்னு சிரிச்சு கிண்டல் அடிச்சுன்னு சிரிச்சுண்டு ஸ்வர்கே லோகே மிஷதி பூஜே யஞ புக் பாலகேளி. இடது கையில் தைசாத்தை வச்சுட்டுருக்கான், விரலோட இடுக்கில் ஊறுகாய வச்சுட்டுருக்கான். எல்லா குழந்தைகள்லாம் எல்லாம் வச்சுட்டு சாப்பிட்ற குழந்தைக்கு நடுவில் இவனும் ஒரு குழந்தையாக பால கேளி ரொம்ப விளையாட்டா எல்லாரும் பார்த்து அதை ரசிக்கிறா. இன்னவரெல்லாம் பார்த்து சரி ரசிக்கிறா. இத்தனை எளிமையா, இத்தனை சுலபனா, கிருஷ்ணன் இத்தனை சுலபனா இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு அவள்லாம் பார்த்துட்டு இருக்காளாம். அப்போ என்ன ஆச்சு, சாப்பிட்டுட்டே இருக்கச்சு திடீர்னு பார்க்கும்பொழுது கன்றுகள் அதை மேய விட்டுருந்தாலோ இல்லையோ அதுகள் இல்லை, அங்கேருந்து ரொம்ப தூரம் போயிருக்கு போல் இருக்கு காட்டுக்குள்ளே. அப்போ உடனே அவளுக்கு பயம் வந்துடுத்து குழந்தைகளுக்கு. தான் திருஷ்டுவா பய சந்திரஸ்தானூச்சே கிருஷ்ணோசிய பீ பயம். பயந்துருக்கா. கிருஷ்ணா என்ன பண்ணுறதுன்னு பயந்து கிருஷ்ணாங்கிறா. உடனே கிருஷ்ணன் சொல்கிறானா, மித்ரான்யா நீங்கள்லாம் கவலைப்படாதீங்க, நண்பர்களே மித்திரர்களே சாப்பிடுங்க, நீங்கள் சாப்பிட்றதெல்லாம் நிறுத்த வேண்டாம், நீங்கள் சாப்பிடுங்க. இந்த வத்சமெல்லாம் காணனத்துக்கு தான் போயிருக்கோம், அதனால நான் போய் கொண்டு வரேன், நீங்களாம் சாப்பிட்டுருங்கோன்னு சொல்லிவிட்டு கிருஷ்ணன் என்ன பண்ணுறான், கையில் அந்த கவளம் வச்சுட்டுருக்கான். உணவினுடைய கவலத்தை கையில் வச்சுன்னுட்டே நேராக போகிறான். மலையோட குகையில் பார்க்குறான், புதரில் பார்க்குறான், பள்ளத்தாக்கில் பார்க்குறான், கன்றுகளை தேடி தேடி போயின்னு இருக்கான். பார்த்தா கிருஷ்ணனுடைய பாலவேஷம் பூண்ட சர்வேஸ்வரனுடைய லீலைகளை பார்க்கறதுக்காக பிரம்மதேவர் அகாசுரனிடத்துலேருந்து சிறுவர்களை மீட்டாத பார்த்தார் இல்லையா, அவர் என்ன பண்ணார், இன்னும் இவருடைய லீலையை பார்க்கணுமேன்னு சொல்லிவிட்டு கன்றுகளையும் கன்று மேய்க்கின்ற சிறுவர்களையும் வேற இடத்துக்கு கூட்டிட்டு போய் மறைச்சி வச்சுட்டார். அம்போ ஜன்மஜனி ததந்தரா கதோ மாயார் பகஸ்தியேஷிதம். பகன்கிட்டேருந்து வந்ததை எல்லாம் மறைச்சிட்டார். திருஷ்டும் மஞ்சு மஹித்வ மன்யத விதத் வத்சா அனிதோ வத்சபான்.
எல்லாரையும் மறைச்சுட்டார். இவர் கன்றுகளை தேடி போகிறார், காணோம். இங்கே வந்து பார்த்தா குழந்தைங்களையும் காணோம். காட்டில் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டார். உடனே அவருக்கு தெரிஞ்சு கொடுத்து, வாப்பியத்ருஷ்டவாந்தர் விபினே வத்சான் பாலாம்ச விஸ்வவேத் சர்வம் விதிகிருதம். விதி யாரே? பிரம்மா. விதிகிருதம் கிருஷ்ணஹ சஹசாவஜகாமஹ. ஓஹோ, இது விதியினுடைய வேலையா, பிரம்மாவினுடைய வேலையா அப்படின்னுட்டு தெரிஞ்சு போயிடுத்து. உடனே கிருஷ்ணன் என்ன பண்ணார்? தானே அந்த கன்றுகளாகவும் மேய்க்கின்ற கோப சிறுவர்களாகவும் கொண்டு வந்த பொருட்களாகவும் எல்லாமா ஆயிட்டாராம். ததஹ கிருஷ்ணோமுதம் கர்த்தும் தன்மாத்ரூணாம் ச கஸ்யச உபயாயுதமாத்மானம் சக்ரே விஸ்வக்ரிதீஸ்வரஹ. அவர் வந்து எல்லாமும் எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேராக, ஏன் அவள் கொண்டு வந்தாலே ஊரி கொம்பு புல்லாங்குழல் இந்த இலைகள்லாம் எடுத்து அதில் தானே சாப்பிட்றதுக்காக வச்சுட்டு இருந்தா. அவர்களுடைய ஆடை அணிகலன்களாகவும் எல்லாமும் ஆகவே பகவான் சர்வம் விஷ்ணுமயம் கிரோங்கவஜ சர்வஸ்வரூபோ பபௌ. சர்வஸ்வரூபமா சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத்தும்பாளே அப்படி ஆயிட்டாராம். எல்லாத்துலேயும் அவர் தானே இருக்கார். ஸ்வயம் ஆத்மா ஆத்மா கோவத்சான்னு அவரே எல்லாருக்கும் ஆத்மாவாக இருந்தவர். இந்த விளையாட்டா இது குழந்தைகளாகவும் மாறி எல்லாம் விளையாடிட்டு அவரே அவரோட விளையாடிட்டு ஏன்னா குழந்தைகளாக இருப்பதும் அவர் தானே கோகுலத்துக்குள்ளே நுழைஞ்சார். அந்தந்த வடிவம் எடுத்த பகவான் அந்தந்த கன்றுகள் எல்லாமாக அப்படி கோகுலத்தில் நுழையும் போது அங்கே அந்த புல்லாங்குழல்லாம் கேட்டுட்டு குழந்தைகளோட அம்மாலாம் ஓடி வராளாம். சாக்ஷாத் பரபிரம்மே தன் குழந்தையாக இருக்கா, அது அவளுக்கு தெரியாது. அப்படியே வாரி எடுத்து புணர்கின்றார்கள், கட்டி அணைச்சுக்கிறா. அந்த ஸ்தனம் மூற்றா, அதான் சொல்றா ஸ்னேகஸ்த ஸ்தன்யபய ஸ்தனமூற்றா சுதாசவம் மத்வா பரம்பிரம்ம சுதான பாயன்னு. இவரே பரபிரம்மே அந்த குழந்தைகளாக அதையும் பால் அருந்தினார். இப்படி தினமுமே பகவான் வந்து அந்த குழந்தைகளோட ரூபத்தில் தான் வந்து விளையாடுறார். அவன் அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்தந்த கோபிகள் என்ன பண்ணுறா? சம்லாலிதக ஸ்வாச்சரிதைஹி பிரஹர்ஷயன்னு சாயம் கதோ யாமயமேன மாதவ. சாயங்காலம் ஆனால் கூட்டின்னு போகிறார். அவள் எண்ணெயெல்லாம் தேய்ச்சி குளிப்பாட்டி ட்ரெஸ் பண்ணி அழகாக சந்தனம்லாம் போட்டுவிட்டு திருஷ்டி போட்ட வச்சு ரக்ஷை சுற்றி சாப்பிட சொல்லிட்டு அவ்வளோ சீராட்டி பாராட்டி மகிழ்றாளாம் எல்லாம். அவளுக்கு தாய்க்கு குழந்தைனாலே சந்தோஷம். இது யாரு? பரபிரம்மே என்ன வந்திருக்கு குழந்தையா, பின்ன சந்தோஷத்துக்கு என்ன குறவு இருக்குமா? அதை தான் சொல்லவும் முடியுமா இல்லையா? அப்போது பசுக்களோட நிலவை தான் இன்னும் மாமான்னு இந்த கன்றுகள் வந்த உடனே அப்படியே இந்த கன்றுகள் மடியை முட்டின்ட்டு பாலை குடிக்கிறதான். அது அப்படியே நாக்கால தடவை கொடுக்கறதா அம்மா பசு. காவஸ்ததோ கோஷ்டம் உபேத்திய சத்வரம் ஹூங்கார கோஷைஹி பரிஹூத சங்கதான்னு. பசுக்கள் கோபிகள் எல்லாரும் கிருஷ்ணன் கிட்ட என்னம்மா ஒரு பெரிய கடப்பட்டிருக்கா இல்லையா? கிருஷ்ணனே சாக்ஷாத் கிருஷ்ணனே குழந்தைகளாகவும் கன்றுகளாகவும் வந்திருக்காளே, அந்த சந்தோஷத்தை கொடுத்துருக்காரே இல்லையா? பகவானிடத்துல நான் தாங்கிற அந்த எண்ணம் இல்லை. புரோபதஸ்தாவி ஹரேஸ்தோகதா மாயையா வினா. ஏன்னா நமக்கு தான் அந்த மாய மோகம் எல்லாம் இல்லையா? அப்போ எல்லாரும் அந்த ஒரு அன்புங்கிறதுல அப்படியே இணைஞ்சிருக்கா. அப்படியே நாட்கள் போச்சு, 1 ஆண்டு காலமும் முடிஞ்சு கொடுத்து. அப்போது கிருஷ்ணன் வந்து கன்றுகளா சிறுவர்களா இருந்து கொண்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கார். 1 வருஷம் ஆயிடுத்து. 1 வருஷம் முடியறதுக்கு ஒரு 5-6 நாள் இருக்கும். பஞ்சசாசு திரியாமாசு ஹாயனா பூரணீஸ்வச்சக. ஒரு 5-6 நாள் 1 வருஷம் முடியறதுக்கு முன்னாடி இருக்கிறச்சு பலராமனோட கன்றுகளை மேய்ச்சிட்டு காட்டுக்கு போனேன். அப்போ கோவர்தன மலை மேலே மேய்ஞ்சுட்டு இருக்க பசுக்கள் அங்கே தூரத்தில் மேய்கின்ற கன்றுகளை பார்த்தது. அப்போ பார்த்த உடனே பசு கூட்டம் வந்து அவர் அன்போட கோபர்கள்லாம் பின்னாடியே வர முடியாது, அவ்வளோ வேகமாக ஓடி போய் அந்த கன்றுகளை பார்த்து ஓடுறது. பால் பெருகிறது இதுகளுக்கு பாவம். அப்போது அது வந்து பால் கொடுத்துட்டுருக்கு, மடி ஊட்டின்ட்டுருக்கு அந்த இளங்கன்றுகளுக்கு. அப்போ அந்த கன்றுகள் வந்து இப்படி ஒரு
நாக்கால நக்கி கொடுத்தோன்ட்டு ஒரு பாசத்தோடு இருக்குது, இவ்வளோ ஒரு அன்பாக இருக்குது. கோபர்களுக்கு அதை தடுக்கலாம் முடியல. அப்படி ஒரு பசுக்களும் கன்றுகளுமா ரொம்பவுமே ஸ்நேகத்தோடு இருக்குது. ஒரு தாய் ஒரு குழந்தை எப்படி ஏதோ 2 நாள் வெளில போனால் 3ஆம் நாள் வந்திருக்கானா, ஐயோ குழந்தை பசிக்கும் உனக்கு சீக்கிரமா சமைச்சு வச்சுட்டு காத்துண்டு அவனுக்கு வேண்டதெல்லாம் எவ்வளோ போஷணம் பண்ணுவா இல்லையா? அதே போல் இப்போது இங்கே கோபர்கள்லாம் அவள் குழந்தைகளை கட்டின்றாலே ஒரு சுகம் தனியாக வருதான். அந்த ஒரு சுகம் வர்றது, கோபிகளுக்கு ஒரு சுகம் வர்றது, எல்லாருமே ஒரு சந்தோஷத்தில் இருக்காளே. இதை பார்த்துட்டு சிந்தையத்து யாரு? ராமன், பலராமன். விரஜஸ்ய ராமக பிரேமத்தேர் வீக்ஷிய ஔத்கண்டியம் அனுக்ஷணம். ஔத்கண்டியமாகிடுறது, அப்படியே புலகாங்கிதம் அடைகிறா ஒரு க்ஷணத்துலையும். எப்படி ஒரு தாயன்பா இருக்கு, என்ன காரணம் இது அப்படிங்கிறச்சு தான். கிமேதத்புதம் இவ வாசுதேவே அகிலாத்மனி. வாசுதேவனே அகிலாத்மனாக இருப்பவர். எனக்கும் கோகுலவாசிக்கும் ரொம்ப ஸ்நேகம் இருக்குத்தான். கோபிகளுக்கும் பசுக்களுக்கும் கோப சிறுவர்கள்ட்டும் கன்றுகள்கிட்டெல்லாம் இவ்வளோ ஒரு ஸ்நேகம் காட்டுறதே, இது என்ன அத்புதம். விரஜஸ்ய சாத்மனஸ்தோஷ் கேஷ்வ பூர்வம் பிரேம வர்த்தத்தை. இப்படி பிரேமையோடு இருக்காளே அப்படின்னு சொல்லி பார்த்து, இது என்ன தேவமாயா கேயம்பா குதாயாத தைவீனா நாரியுதாசுரி பிராயோ மாயாஸ்துமே பர்துர் நான்யா மேபி விமோகினி. இது என்ன பிரேமையோட இருக்கே, இவ்வளோ ஒரு பிரேமை என்ன ஒரு மாயையா அப்படின்னு பலராமன் யோசிச்சுட்டு இருக்காச்சு. இதுக்கெல்லாம் காரணம் ஸ்ரீகிருஷ்ணன் தான்னு தெரிஞ்சு கொடுத்தவருக்கு. இது சஞ்சிந்திய தாசார்ஹோ வத்சான் சவயசானபி சர்வா நாச்சஷ்ட வைகுண்டம் சக்ஷுஷா வயுனேன சக தெரிஞ்சு போயிடுது. அப்போ நைத்தே சுரேஷக, நீவீர் சுரேஷனும் கிடையாது, தேவரும் கிடையாது, ருஷியோ நைத்தே ருஷியோ, நீங்கள் ரிஷிகளும் கிடையாது. நான் சைத்தே என்னெல்லாம் உருவத்தில் பார்த்துட்டு இருக்கோமே அதில் எல்லாத்துலேயும் தொமேவ பாசீஷ பிதாஸ்ரேயபி, எல்லாவற்றிலும் நீங்கள் தானே இருக்கின்றீர்கள். சர்வம் பிருதக்துவம், தனித்தனியாக தெரியறது என்ன, பலவாறாக பிரிந்தது யார், நீவர் தான் தெரியறது. கிக்துவன விருத்தம் பிரபுனா பலோ வைத். அவர் இது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறார் பலராமன். அப்போதான் பிரம்மதேவர், இப்போ மனிதனுடைய ஆண்டு 1 வருஷம் போது பிரம்மதேவருக்கு 1 நொடி தான் அது. அப்போது அந்த குழந்தைகளெல்லாம் எடுத்துகிட்டு திருப்பி விட்டுடலான்னு பார்க்கறச்சே, சாக்ஷாத் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் எல்லாரோடையும் கன்றுகளோடையும் பசுக்களோடையும் விளையாடின்னு இருக்கார். நான் தான் இவாளை மாய தூக்கம் பண்ணியிருந்தேனே, இவா இப்படி இன்னும் வரவே இல்லையே, இங்கே இருக்கிறது யாருன்னு அப்போ தான் கவனிக்கிறார் அவர். பார்த்தா 1 வருட காலமாக கிருஷ்ணன் விளையாடின்னு இருக்காரே. பிரம்மா மாறி மாறி பார்க்குறார், அதில் ஒன்றுமே வித்தியாசம் தெரியல, இவர்கிட்ட இருக்கா மாதிரியே எல்லாரும் அங்கேயும் இருக்கா. இது என்ன கோகுலத்தில் இருக்கவாதானா, இது என்ன இது எனக்கு ஒன்றும் புரியலையே, குளோனிங் பண்ண மாதிரி இருக்குது. ரொம்ப குழப்பமாக இருக்கார் அவர், தானே குழம்பி போயிட்டார். ஏவம் சம்மோகன்னு விஷ்ணு விமோகம் விஸ்வமோகனம் சர்வம். அவரே மோகநகரி இல்லையா, சம்மோகனம் மோகனாத் நம்ம சொன்னோம் இல்லையா, நாராயணத்தில் 2வது 3வது ஸ்லோகத்தில் எத்திரைலோகிய மகியசோபி மகிதம் சம்மோகனம் மோகனாத் காந்தம் காந்தி நிதானதோபி மதுரம் மாதுரிய துரியாதபி சௌந்தர்யோத்தரத்தரோபி சுந்தரதரம் தத்ரூபம் ஆச்சரியதோபி ஆச்சரியம் புவனேன கஸ்ய குத்துகம் புஷ்ணாதி விஷ்ணு விவோன்னர் இல்லையா பட்டத்ரி. அந்த மோகனகரியான பகவான் மோகிச்சு போயிட்டார் இவர் பிரம்மா, தெரியல அவருக்கு கிருஷ்ணனுடைய அந்த 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 திருவிளையாடல்கள் இவருக்கு தெரியல. அப்போது அவர் என்ன பண்ணுறது, மாயையில் அவர் மயங்கி நிற்கின்ற நேரம் பகவான் கன்றுகளும் சிறுவர்களும் எல்லாம் பார்க்குறா இல்லையா, எல்லாம் எப்படி இருக்காளாம். தாவத் சர்வே வத்சபாலாக பஷ்யதோ அஜஸ்ய தட்சணாத். அந்த அந்த க்ஷணத்தில் வியத்ருஷ்யந்த கனஷ்யாமாக நீலமேக வர்ணமோடு பீத கௌசேயவாச மஞ்சள் பட்ட உடுத்தினுண்டு சதுர்புஜாக சங்க சக்கர கதா ராஜீவ பானேக சங்கு சக்கர கதாபாணியோடு தாமரை ஏந்தி கொண்டு கிரீட்டினக குண்டலினோ ஹாரினோ வனமாலினக குண்டலமும் கிரீடமும் தாங்கி முத்துஹாரங்களும் வனமாலையும் வைஜெயந்தி மாலையும் போட்டுட்டு அவ்வளவு அழகாக காணப்பட்டாராம் எல்லாரும். அது மட்டுமா ஸ்ரீவத்சங்கிற அந்த ஒளி வீசறது
வக்ஷஸ்தலத்தில் ஸ்ரீவத்சாங்கத கததோ ரத்ன ரொம்ப ரத்ன கம்பு கங்கன பானையக அழகான கங்கணம் அணிஞ்சுட்டு இருக்கா. நூப்புரகி காலில் கொலுசு போட்டுருக்கா. கடகயிர் பாதாக கடகெல்லாம் கால்களில் சிலம்பு காப்பு கங்கணங்கள் கடகங்கள் எல்லாம் போட்டிருக்கா. அது மட்டுமா கடி சூத்ராங்குலீகி கரைஞான் கட்டின்னு இருக்கார். 10 விரலிலும் 10 மோதிரங்கள். ரொம்ப அருமையாக அந்த அழகான ரூபத்தை பார்க்குறார். புது துளசி மாலை இந்த கால்லேருந்து தலை வரைக்கும் உடல் முழுக்க மறைச்சிருக்கான். அதை பார்க்குறார். அது என்ன துளசி மாலைன்னா, அவரிடத்துல பக்தி பண்ணுறாளே அந்த பக்தர்கள் இடுகின்ற துளசி மாலை. அப்படியே தெளிந்த அந்த புன்சிரிப்போடு பக்தர்கள்லாம், அதாவது பக்தர்கள் என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கிறார் இல்லையா அவர், அந்த அழகான கடைக்கன் பார்வையும் இருக்காம். சிருஷ்டூப அழகாக ரொம்ப அழகான அந்த சொல்லுவோமே மந்த ஸ்மிதத்தோடு இருக்காராம் அவர். அந்த அழகு ரூபத்தை பார்த்துட்டு பிரம்மாவுக்கு ஒன்றுமே புரியலை. இப்போ அந்த பிரம்மதேவர் பார்க்குறார், தன்னை மாதிரியே ஒரு பிரம்மா, அதுலேருந்து எல்லாமுமாக இருக்கின்ற பகவான், தனித்தனி உருவங்கள் பெற்றவர், ஆடி பாடி பகவானையே தொழுது கொண்டிருப்பவர்கள், கன்றுகளாகவும் பாலகர்களாகவும் எல்லாரும் இருக்கா. அவள் சுதியும் பண்ணின்னு இருக்கா. அனிமா மகிமான்னு எல்லா தேவதைகளும், மாய வித்ய எல்லா சக்திகளும், மகா தத்துவமும் 24 தத்துவமும் அவரை தான் சுற்றி நின்றுருக்கு. இவருக்கு ஒன்றுமே புரியலை இல்லையா. பிரகிருதியில் அசைவை பண்ணுற அந்த காலம், மாறுதலுக்கு உண்டான இயல்பு, வாசனைகள், சம்ஸ்காரம், அவளுடைய காமங்கள், கர்மா, அது லௌகிக விஷயங்கள், இதனால் கிடைக்கின்ற விஷயங்கள் எல்லாமே பகவானுடைய உருவத்தை ஏற்றுண்டு தானே நின்றுருக்கு. கன்றுகளாகவும் சிறுவர்களாகவும் எல்லாமுமாக பகவான் 3 காலத்தையும் கடந்த அந்த சத்தியம் தானே, அந்த சத்தியத்தை தானே சொன்னார். சத்தியம் பரம் தீமகின்னு இல்லையா. அழகா யாரால இந்த உலகத்தை நம்ம பார்க்குறோமோ, ஏவம் சகிர்த்து ததர்ஷாஜக பரபிரம்மாத்மனோ அகிலான். இந்த பரபிரம்மம் இருக்கே, அது எல்லாம் பல்வேறு உருவங்களாக பிரிந்து அதுவே ஆகி பிரம்மதேவர் ஒரே நேரத்தில் பார்க்குறார். எஸ்ய பாசா சர்வமிதம், ஒளி வீசறது, விபாதி ஒளி வீசறது. அந்த சராச்சரத்தையும் பகவானையும் அந்த ஒரே நேரத்தில் பார்க்குறாராம் பிரம்மதேவர். இந்திரியங்கள் 10 மனசும் அதிலேயே ஒன்றி பகவானுடைய அந்த பேரொளி முன்னாடி தனக்கு ஒளினே ஒன்று இல்லை, அப்படியே பொம்மை மாதிரி நின்றுருக்காராம் பகவான் முன்னாடி. அதுதான் 56வது ஸ்லோகத்தில் சொன்னார். அறிவோம். 57வது ஸ்லோகம் 10வது ஸ்கந்தம் 13வது அத்தியாயத்தில் 57வது ஸ்லோகம். அதாவது தன்னையே மெய்மறந்து கொண்டிருந்தார். இது கொஞ்சம் பெரிய அத்தியாயம், கிட்டத்தட்ட 64 ஸ்லோகங்கள் இருக்கு. அப்போது பகவானுடைய ரூபத்தை அப்படி பார்த்து தெரிஞ்சுக்க முடியுமா? இது இருக்கா இது இல்லையான்னு சொல்லி நம்மளால் பிரித்து பார்க்க முடியுமான்னு இல்லையா. வேதத்தினால் உணர்த்தப்படுகின்ற அந்த பரபிரம்மம் மறைந்தான பேரே இல்லையா. மறைமுகமாக, வெளிப்படையாக இல்லாமல் மறைமுகமாக என்கின்ற கூட அர்த்தத்தோடு இருக்கின்ற அந்த நிகமங்கள் சொல்லுகின்ற அந்த தலைவன் இருக்கானே, அவனை தெரிஞ்சுக்க முடியாமல் அப்படி விக்கிச்சு போய் நின்றுட்டாராம் பிரம்மதேவன். வா முஹ்யதி சதி சசாதோ ஞாத்வா சபதி பரமோஜாஜ் ஜவனிகாம். பிரம்மதேவர் அப்படியே அந்த அதாவது உயிர் போயிட்டு திருப்பி வரா மாதிரி மெதுவாக அப்படியே தலையே சுற்றுறது அவருக்கு. கண்கள் அப்படியே மெதுவாக திறந்து பார்க்குறார். பார்த்தா தண்ணியும் பார்க்க முடியாது, மற்றவாளையும் பார்க்க முடியாது. ததோர்வாக் பிரதிலப்தாக்ஷக கஹ பரேதவத்யுதித கிருச்சரா துன்மீல்யவை திருஷ்டீரா சஷ்டேதம் சகாத்மன. 4 பக்கம் பார்க்குறார் அவர். பார்த்தா அங்கே பிருந்தாவனம் ஜனாஜீவியத்ருமாகீர்ணம் சமாப்பிரியம். அந்த பிருந்தாவனம் ஆச்சரியமாக அங்கே இருக்கிறத பார்க்குறார். மக்கள் எல்லாம் அங்கே இருக்கா. அங்கெல்லாம் சாதாரணமாகவே இப்போ எதிரிகளாக நினைக்கக்கூடிய மிருகங்கள் கூட ரொம்பவுமே ஃப்ரெண்ட்லியாக இருக்கான், தோழமையோடு இருக்கான், மைத்திரிபா. ஏன்னா இருக்கிறது அப்படிப்பட்ட புருஷ சூக்த நாயகனாயிட்டே இல்லையா. அப்போது அங்கே ஒன்றுமே இல்லையா. அங்கே திருவிளையாடல் பண்ணுறார் பகவான் அந்த இடத்துலன்னா அவளுக்கு கோபம், லோபம், மதம், ஆச்சரியம் எதுவுமே இல்லை. அந்த பரம்பொருள் ஏதோ குழந்த மாதிரி அங்கே நடிச்சுட்டு இருக்கு, அவ்வளோதான்.
இப்போது எல்லாமுமாக பிரிஞ்சது அந்த பரம்பொருள். பிரம்மதேவர் பார்க்குறார். இப்போ எப்படி நான் இதை பார்க்கறது, எப்படி இதை தெரிஞ்சுக்கிறதுங்கும் போது தேகம் ச பாணி கவலம் பரமேஷ்டிய சஷ்ட, அந்த பரபிரம்மத்தினுடைய கையில் ஒரு கவலம் உணவு இருந்தது. அதை வச்சுட்டு தானே போனார். இப்போ நல்லா ரிவைண்ட் பண்ணி பாருங்க. எல்லாரும் சாப்பிட ஆரம்பித்தா அந்த கவலம் வச்சுட்டு சாப்பிட்டுருக்கா. அப்போ கன்றுகளை காணோம். இவர் தேடி போனார். கன்றுகளை தேடி போயிட்டு கன்றுகளை காணுமே திரும்பி வரத்துக்குள்ளே அவங்க உட்காந்துட்டு மணல் திட்டில் உட்காந்துருந்த கோப சிறுவர்களை காணும். பிரம்மதேவர் ஒழித்து வைத்தார். ஞாபகம் இருக்கா? இப்போ பார்க்குறார். அப்போ எப்படி இருந்தார் அப்போ தெரியுமா? தேடின்னு வர்றச்சு கையில் ஒரு பிடி சாதம் இருந்தது, ஒரு கவலம் உணவு இருந்தது. அந்த கிருஷ்ணனை பார்க்குறார். அப்போது இவர் பார்த்துட்டார். நம்ம பண்ண தப்புன்னு தெரியறது. அந்த அன்ன வாகனத்துலேருந்து அப்படி இறங்கினார். அப்படியே தண்ட நமஸ்காரம் பண்ணிட்டார். கனக தண்டம் இவாபவத்திய. இதுக்கு தலையில் அணிந்திருந்த கிரீடம் எல்லாம் பகவானுடைய சரணகமலத்தை தொட்டுது. சதுர் முகுட கோடிபிர் அங்கிரி யுக்மம், பகவானுடைய அங்கிரி யுக்மத்தில் பட்டுத்தது. நத்வா முத ஜுலை கிருதாபிஷேகம். அவர் அபிஷேகம் பண்ணுறார். அதாவது எதனாலன்னா அதை நினச்சி பகவானே நீ இத்தனை பெருமை வாய்ந்தவனாயிற்றே என்று அவருடைய ஆனந்த அஸ்ருனாலேயே அவர் இந்த சரணகமலங்களை அபிஷேகம் பண்ணுறாராம். அப்போது பகவானுடைய அந்த மகிமை அதை நினச்சி திருப்பி முகூர் உத்தாய நமஸ்காரம் பண்ணுறார். எழுந்துக்கிறார். திருப்பி நமஸ்காரம் பண்ணுறார். கிருஷ்ணஸ்ய சிரஸ்ய பாதையோகோ பத்தன்னு விழுறார். விழுந்து நமஸ்காரம் பண்ணுறார். ஆஸ்தே மகித்வம் பிராக்திருஷ்டம் சுட்பா புனப்புனக, நினைத்து புனப்புனக, திருப்பி என்ன பண்ணார்? நமஸ்காரம் பண்ணார். அதை அவர் சொல்கிறார். அடுத்து கண்களெல்லாம் தொடச்சுட்டா பகவான் அப்படியே பார்த்துட்டு ஸ்துதி பண்ணுறார். ஆனால் டக்குன்னு வந்துவிடுமா? நான் ஸ்துதி கிருதாஞ்சலிஹி பிரஸ்ரயவான்னு சமாஹிதக சவேபதுத்கர் கதையை அவருடைய கிருதாஞ்சலி பண்ணி கைகளை கூப்பிட்டு சொல்லலாம். அப்படிங்கும்போது கத்கதார்த்தமாக இருந்தான். எது? தொண்டை கத்கதம் நான் தழுத்தழுப்பதுன்னு சொல்லுவாள். அது அப்பா ஸ்துதி பண்ண ஆரம்பித்தாருன்னு சொல்லி 13வது அத்தியாயத்தை முடிச்சு விட்றார். ஸ்ரீஹரே நமஹ ஸ்ரீஹரே நமஹ ஸ்ரீஹரே நமஹ. अथ 13ोऽध्यायः. श्रीशुक उवाच साधु पृष्टं महाभाग त्वया भागवतोत्तम यन्नूतनयसीशस्य शृण्वन्नपि कथामुहुः सतामयं सारभृतां निसर्गः यदर्थवाणी श्रुतिचेतसामपि प्रतिक्षणं नन्यवत् अच्युतस्य यत् श्रिया विटानामिव साधुवार्ता शृणुष्वावहितो राजन् अपि गुह्यं वदामि ते ब्रूयुः स्निग्धस्य शिष्यस्य गुरवो गुह्यमप्युत तथागवदनान् मृत्यो रक्षित्वा वत्सपालकान् सरित्पुलिनमानीय भगवान् इदमब्रवीत् अहोतिरम्यं पुलिनं वयस्याः स्वकेळि सम्पन् मृतुलाच्छवालुकं स्फुटस्सरो गन्धहृतालिपत्रिक ध्वनि प्रतित्वान लसद्रुमाकुलम् अत्र भोक्तव्यम् अस्माभिः दिवारूढं क्षुतार्दिताः वत्सा समीपे पीत्वा चरन्तु शनकैस्तृणम् ततेति पाययित्वार्भा वत्सानारुत्य शात्वले मुक्त्वा शिक्यानि बुभुजुः समं भगवता मुदा कृष्णस्य विश्वक्पुरुराजिमण्डलैः अभ्याननाः पुल्लदृशो व्रजार्भकाः सहोपविष्टा विपिने विरेजुः चदायताम्बोरुह कर्णिकायाः केचित् पुष्पैर्दलैः केचित् पल्लवैरङ्गुरैः फलैः शिग्भिस्त्वग्भिर्दृशद्भिश्च बुभुजुः कृतभाजनाः सर्वे मितो दर्शयन्तः
स्वस्वभोज रुचिं पृथक् हसन्तो हासयन्तश्च अभ्यवजगृः सखेश्वराः बिभ्रद्वेणुं जठरपटयोः शृङ्गवेत्रे च कक्षे वामे पानो मसृणकवलं तत्फलानि अङ्गुलीषु तिष्ठन्मध्ये स्वपरिसुहृदो हासयन्नर्मभिस्वैः स्वर्गे लोके मिषति बुभुजे यज्ञबुग्बालकेलीः भारदैवं वत्सपेषु पुज्जानेषु अच्युतात्मसु वत्सात् अन्तर्वणे दूरं विविषु तृणलोभिताः तान् दृष्ट्वा भय सन्त्रस्तानूचे कृष्णोऽस्य बीभयं मित्रान्याशान्मा विरमदेहानेष्ये वत्सकानहम् इत्युक्त्वा धृतरीकुञ्च गह्वरेषु आत्मवत्सकान् विचिन्वन् भगवान् कृष्णः सपानिकवलो ययौ अम्बोजन्मजनिस्तद् अन्तर्गतो मायार्भगस्येषिदुः द्रष्टुं मञ्जुमहित्वम् अन्यदपि तत्त्वस्सानितो वत्सपान् नीत्वान्यत्र गुरुत्वकान्तरततात् केवस्थितो यः पुरा दृष्ट्वा गासुरमोक्षणं प्रभवतः प्राप्तः परं विस्मयं ततो वत्सान् अदृष्ट्वैत्य पुलिनेऽपि च वत्सपान् उभावपि वने कृष्णो विचिकाय समन्ततः क्वापि अदृष्ट्वान्तर्विपिने वत्सान् पालांश्च विश्ववेत् सर्वं विधिकृतं कृष्णः सहसावजगामः ततः कृष्णो मुदं कर्तुं तन्मातॄणां च कस्य च उभयायितमात्मानं चक्रे विश्वकृतीश्वरः यावत् वत्सकाल्पकवपुः यावत्कराङ्ग्र्यादिकं यावत्यष्टिविषाणवेणुदलशेक् यावत् विभूषाम्बरं यावच्चीलगुणाभिधाकृतिवयो यावद्विहारादिकं सर्वं विष्णुमयं गिरः अङ्गवदजः सर्वस्वरूपो बभौ स्वयमात्मात्मगोवत्सान् प्रतिवार्यात्मवत्सपैः क्रीडन्नात्मविहारैश्च सर्वात्मा प्राविशद्व्रजं तत्तद्वत्सान् पृथक् नीत्वा तत्तद्गोष्ठे निवेश्य सः तत्तदात्मा भवत् राजन् तत्तत्सत्म प्रविष्टवान् तन्मातरो वेणुरवत्वरोत्थिताम् उत्थाप्य दोर्भिः परिरभ्य निर्भरं स्नेहस्नुत सन्न्यपयः सुधासवं मत्वा परं ब्रह्म सुदानपाययन् ततो नृपोन्मर्दनमज्जलेपन अलङ्काररक्षा तिलकाशनादिभिः संलालितः स्वचरितैः प्रकर्षयन् सायं गतो यामयमेन माधवः गावस्ततो गोष्ठमुपेत्य सत्वरं हुङ्कारघोषैः परिहूतसङ्गतान् स्वकान् वत्सरतरानपाययन् मुहुर्लिहन्त्यस्रवदौदसम्पयः गोपीनां मातृतास्मिन् सर्वा स्नेहर्तिकां विना पुरोवदास्वपि हरेः तोकता मायया विना व्रजौकसांसतोकेषु स्नेहवल्याब्धमन्वकं शनैर्निस्सीमववृते यथा कृष्णे त्वपूर्ववत् इत्थमात्मात्मनात्मानं वत्सपालमिषेण सह पालयन् वत्सपो वर्षं चिक्रीडे वनगोष्ठयोः एकथा चारयन् वत्सान् स रामो वनमाविशत् पञ्चशासु त्रियामासु हायनापूरनीष्वजः ततो विदुराच्चरतो गावो वत्सानुपव्रजं गोवर्धनाद्रिशिरसि चरन्त्यो ततृषुस्तृणं
दृष्ट्वा तत्स्नेहवशः अस्मृतात्मा सगोव्रजोत्यात्मप दुर्गमार्गः द्विपात् खगोद्ग्रीव उदास्य पुच्छः आगातु हुङ्कृतैः अस्नुपयाजवेन समेद्य गावः अधो वत्सान् वत्सवत्यः अप्यपाययन् गिलन्त्य इव चाङ्गानि लिहन्त्यः स्वौदसम्पयः गोपास्तत्रोदनायासम् औघ्यलज्जोरुमन्युना दुर्गात्वकृच्छ्रतोऽभ्येद्य गोवत्सैर्ददृशुः तदीक्षणोत्प्रेमरसाप्लुताशया जातानुरागागतमन्यवोर्भगान् उदुह्य दोर्भिः परिरभ्यमूर्धनि घ्राणैरवापुः परमां मुदं ते ततः प्रवयसो गोपाः तोकाश्लेषसुनिर्वृताः कृच्छ्राच्छनैः अपगताः तदनुस्मृत्युतश्रवः व्रजस्य रामः प्रेमध्ये वीक्षौत्कण्ठ्यम् अनुक्षणं मुक्तस्तनेषु अपत्येषु अभ्यहेतु वितचिन्तयत् किमेतत् अद्भुतमिव वासुदेवे अखिलात्मनि व्रजस्य सात्मनस्तोकेषु अपूर्वं प्रेम वर्धते केयं वा कुत आयाता दैवी वा नार्युतासुरी प्रायो मायास्तु मे भर्तुः नान्या मेऽपि विमोहिनी इति संचिन्त्य दाशार्हो वत्सान् स वयसानपि सर्वानाचष्टवैकुण्ठं चक्षुषा वयुनेन सह नैते सुरेश ऋषयो न चैते त्वमेव भासीश विधाश्रयेऽपि सर्वं पृथक्त्वं निगमात् कथं वदेति युक्तेन वृत्तं प्रभुना बलो वैत् तावदेति आत्ममानेन दृट्यनेहसा पुरोवदत्तं क्रीडन्दं ददृशे सकलं हरिं यावन्तो गोकुले बालाः सवत्सा सर्व एव हि मायाशये शयानामे ज्ञात्यापि पुनरुत्थिताः इत एतेऽत्र कुत्रत्य मन्मायामोहितेतरे तावन्त एव तत्राब्दं क्रीडन्तो विष्णुना समम् एवमेतेषु भेदेषु चिरं ध्यात्वा स आत्मभूः सत्याः के कतरेनेति ज्ञातुं नेष्टे कथञ्चन एवं सम्मोहयन् विष्णुं विमोहं विश्वमोहनं स्वयैव मायया जोऽपि स्वयमेव विमोहितः तम्यां तमोवन्नैहारं कत्योतार्चिरिवाहने महतीतरमायैष्यं निहन्त्यात्मनि युज्यतः तावत् सर्वे वत्सपालाः पश्यतोजस्य तक्षणात् व्यदृश्यन्त घनश्यामाः पीतकौशेयवाससः चतुर्भुजाः शङ्खचक्र गदाराजीवपानयः किरीटनकुण्डलिनो हारिणो वनमालिनः श्रीवत्साङ्गततो रत्न कम्बु कङ्कणपानयः नूपुरैः कटकैर्भाताः कटिसूत्राङ्गुलीयकैः आङ्घ्रिमस्तकम् आपूर्णाः तुलसीनवदामभिः कोमलैः सर्वगात्रेषु भूरि पुण्यवधु अर्पितैः चन्द्रिका विशतस्मेरैः सारुणापाङ्गवीक्षितैः स्वकार्तानामिव रजः सत्त्वाभ्यां सृष्टुपालकाः आत्मादिस्तम्भपर्यन्तैः मूर्तिमद्भिश्चराचरैः नृत्यगीतादि अनेकार्हैः पृथकुपासिताः
अणिमाद्यैः महिमभिः अजात्याभिर्विभूतिभिः चतुर्विंशतिभिस्तत्त्वैः परीतामहदादिभिः कालस्वभावसंस्कार कामकर्मगुणादिभिः स्वमहित्स्वस्तममहिभिः मूर्तिमद्भिः उपासिताः सत्यज्ञानानन्द आनन्दमात्रैक रसमूर्तयः अस्पृष्टभूरिमाहात्म्या अभिः उपनिषदृशाम् एवं सकृत् ददर्शाजः परब्रह्मात्मनोऽखिलान् यस्य भासा सर्वमिदं विभाति सचराचरम् ततः अतिकुतुकोद्वृद्धः तिमितैकादशेन्द्रियः दत्ताम्नाबोध अजस्तूष्णीं पूर्देव्यन्तीव पुत्रिका इति रेषे अतर्क्ये निजमहिमनि स्वप्रमेदिके परत्राजातो तन् निरसनमुख ब्रह्मकमितौ अनीशेऽपि द्रष्टुं किमिदमिति वा मुह्यति सति चचादाजो ज्ञात्वा सपति परमो जाजवनिकाम् ततोर्वाक्प्रतिलप्ताक्षः कः प्रेत वदुत्थितः कृच्छ्रादु उन्मील्य वै दृष्टिः आचष्टेदं सहात्मना सपत्येवापितः पश्यन् दिशो पश्यत् पुरस्थितं बृन्दावनं जनाजीव्य द्रुमाकीर्णं समाप्रियं यत्र नैसर्गदुर्वैराः सखासन् मृगादयः मित्राणि वाजितावास तरुदर्शकादिकम् तत्रोत्वगत् पशुपवंश शिशुत्वनाट्यं ब्रह्माद्वयं परमनन्दमगाधबोधं वत्सान् सखीनिव पुरा परितो विचिन्वत् एकं सपानिकबलं परमेष्ट्यचष्ट दृष्ट्वा त्वरेण निजधोरणतोपदीर्य पृथ्व्यां वपुः कनकदण्डमिवाभिपात्य स्पृष्ट्वा चतुर्मुकुटकोटिभिः अङ्घ्रियुग्मं नत्वामुत् अश्रु सुजलैः अकृताभिषेकम् उत्तायोत्ताय कृष्णस्य चिरस्य पादयोः पतन् आस्ते महित्वं प्राग्दृष्टं स्मृत्वा स्मृत्वा पुनः पुनः शनैरतोत्थाय विमृज्यलोचने मुकुन्दमुद्वीक्ष्य विनम्रकन्दरः कृताञ्जलिः प्रश्रयवान् समाहितः सवेपतुर्गत्कथय ऐलतेलया श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरुनाथ महाराज की जय।